இன்னைக்கு ஐட்டம்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நேரத்தோடயே எழுந்தாச்சு. எழுந்து வடைக்கு மாவு ஊற வைக்கிறது, அரிசி ஊற வைக்கிறது, பருப்பு ஊற வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் படுப்போமான்னு யோசிச்சேன். நம்ம தான் படுத்தாலே போதுமே, சொர்க்கத்தின் வாசப்படியேன்னு சொல்லிட்டு ஓடோடி போயிடுவோமே சொர்க்கம் பக்கம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கிடந்தேன். 10 நிமிடத்தில் சுவையான சாம்பார் வைப்பது எப்படி, வடை மாவே இல்லாமல் வடை போடுவது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நல்லா வாயில வடை போடுறதா, இதெல்லாம் ஒன்றும் ஒழுங்கா பண்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கிடந்தேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் தான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். வெண்பொங்கல் சொன்னாலே போதும், எங்க ஆளுக்கு வெண்பொங்கலுக்கு 8ஆம் பொருத்தமா 10 ஊரை தாண்டி மூஞ்சி போயிடும். அதனால அவங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா வடை போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடை பண்ணிட்டு வெண்பொங்கல் சாம்பார்னு பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அவங்களுக்கு தக்காளி குருமாவை, எனக்கு என்னமோ இன்னைக்கு புளி சாதம் சாப்பிடணும் போல இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை தான் பிளான் பண்ணேன். ஆனா இந்த புளி சாதத்துல வங்கக்கடல் போல தண்ணியை ஊத்திட்டு நாட்டிருக்கு. அதுவும் வங்கக்கடல் ஆறாதுன்ற மாதிரி தண்ணி வத்துன்னு பார்த்தேன். வத்தனை பாடியில் சரி வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதையே எடுத்து கலரி முடிச்சாச்சு. அப்புறமேட்டு எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், ஓகேவா தான் இருந்துச்சு.